அப்புறம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நல்லாடா. தியா என்ன இன்னைக்கு? தியா, what day today? We are buying something for Dad. Why? Because it's his birthday tomorrow. Okay. So friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரியோட பர்த்டே. அதனால சரி ஹரி பர்த்டே ஆச்சு எதனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஹரி பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே எப்பவுமே எதுவுமே வாங்கிக்கவே மாட்டாரு, நம்ம சொன்னாலும் வாங்கிக்க மாட்டாரு. அதனால வந்து நாங்க வந்து அவரை ஒரு இதுல விட்டுட்டோம். சரி நீயே தான் வாங்கிக்க மாட்டீங்க, நாங்களாச்சும் வாங்கிக்கிறோம்னு சொல்லி நாங்க வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன வாங்கி கொடுத்தீங்க? என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறோம். ட்ரெஸ் தான் வாங்கணும் ஹரிக்கு நிறைய. ஊருக்கு போறதுக்கே நாங்க இன்னும் எந்த ட்ரெஸ்ஸுமே அவருக்கு வாங்கவே இல்லை. ட்ரெஸ் வாங்க போறோம், அதை வந்து இது கூட வச்சு மேட்ச் பண்ண பாக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பர்த்டேக்கு ட்ரெஸ் அப்புறம் ஊருக்கு போறதுக்கு ட்ரெஸ்ஸுங்க. அதுக்காக தான் இப்ப வந்து நாங்க போயிட்டு இருக்கோம். இவங்க வந்து எப்பவுமே வந்து ட்ரெஸ் வாங்கிக்க மாட்டாங்க, நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அதுவே நான் வந்து வலுக்கட்டாயமா ஒரு சில நேரம்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவேன், அப்பதான் வந்து எடுத்துப்பாங்க, இல்லைன்னா வந்து அது எடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து கோல்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செட் ஆகுறதும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து என்ன சொல்றது, அவரே வந்து ஒரு சில மாதிரி தான் இருந்தாதான் போடுவேன், அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாரு. அது இல்லாம அவருக்கு செட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு போய் கோல்ஸ்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அவருக்கு தனியா டெடிகேட்டடா ஷாப்பிங் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால போய் பார்ப்போம் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே சரி, ஓகே நம்ம கடையில போய் பார்ப்போம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாய். கூல்ஸ் வந்துட்டோம். I got the clothing. Why? இது டாடிக்கு வாங்கலாமா தியா? What? Oh, it's birthday tomorrow? Yeah. This one? You know that's too big. டாடி கரெக்டா இருக்கும். Are you sure? That look like a sweater. Perfect. நீரா பொண்ணு. I want to நீரா go பொண்ணு, there. நான் எக்ஸலேட்டர்ல போறேன்னு ஒரே I want ஆட்டம். to go. நீயும் போறியா அடுத்து? இரு வெயிட் பண்ணு, நீ போவியா தனியா? I can't. I want to go there. தனியா போவியா? கேர்ஃபுல். ஹரி இவளும் வரா. ரெண்டும் இந்த மாதிரி எக்ஸலேட்டர்லாம் பார்த்துச்சுன்னா வந்து ஒரே சேட்டை பண்ணுதுங்கப்பா. இந்த 3 தான் எடுக்க வச்சிருக்கு, இந்த ஷார்ட்ஸ் அப்புறம் 2 டிஷர்ட். இல்லைங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டாளுங்க இன்னைக்கு. நல்லா இருந்தா எடுத்துக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் இல்லையா, அப்புறம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே தூங்கிட்டோம். இன்னைக்கு தான் வந்து ஹரியோட பர்த்டே. நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியா டைம்லும் செலிப்ரேட் பண்ணுவோம், யூஎஸ் டைம்லும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ தான் வந்து யூஎஸ் டைமில் ஹரியோட பர்த்டே. அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நேற்றே ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு பிடிச்ச கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அவங்களுக்கு வந்து கேசரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஹரியோட ஃபேவரட் அது. அதனால சரி எங்கள் அத்தை அளவுக்கு செய்ய முடியாது, இருந்தாலும் நம்மளா வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி செய்யறேன். அவங்க வந்து எங்க அத்தை வந்து சூப்பரா செய்வாங்க கேசரி. அவங்க வந்து வருஷம் ஹரியோட பர்த்டேக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி வந்து அந்த ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நாங்க இந்தியாவில வந்து ஹரியோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு அவங்க அம்மா அப்பா கூட அவர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணார் லாஸ்ட் இயர். அது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா கூட பர்த்டே செலிப்ரேட் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது அமையறதே பெரிய விஷயம். லாஸ்ட் இயர் தான் அவருக்கு அமைஞ்சுது. இப்பவுமே நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து 1 வருஷம் தான் எங்க அம்மா அப்பா கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்ததுனால நானுமே எங்க அம்மா அப்பா கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. பாப்போம், இந்த இயருமே நாங்க போயிட்டு வந்துருவோம், உடனே ஜூலைல வந்துருவோம். அதனால இந்த இயருமே என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது. ஹரி வந்து லாஸ்ட் இயர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. லாஸ்ட் இயரும் எங்க அத்தை வந்து கேசரி பண்ணி கொடுத்தாங்க. அதனால இந்த தடவையும் வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காமிக்கிறேன் இருங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு.
கேசரி பண்ணிட்டு இருக்கேனா. ப்ரௌனி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓகே ப்ரௌனி வந்து பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இருக்கு, இதுல கொஞ்சம் இருக்கு, இதுல கொஞ்சம் இருக்கு. நான் கொஞ்சம் வந்து நிறைய செஞ்சுட்டேன் நேற்று ப்ரௌனி, அதனால கொஞ்சம் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கலான் இருக்கேன், அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேசரி ரெடி ஆயிட்டு இருக்கு. குங்குமப்பூலாம் போட்டிருக்கேன் நானு. ஃபைனலா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்ல போடுவேன், எப்படி வந்து நான் கேசரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு கலவரமா இருக்கும் தெரியுமா வீடு. அதுக்கு நடுவுல ஒரு அழகா வந்து ஒரு ஷார்ட்ஸ் காமிக்கணும். இப்படி எல்லாம் காமிச்சா வந்து எல்லாருக்குமே வந்து கடுப்பா இருக்கும்ல. நான் சமைக்கும் போது பாத்தீங்கன்னா கிச்சன் இப்படிதாங்க இருக்கும். அப்புறமா வந்து நான் பாத்தீங்கன்னா நீட் பண்ணிடுவேன். எல்லார் வீட்லயும் இதே தானே. நான் வந்து புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பட் சொல்றேன். ஒரு ஷார்ட்ஸ்ல வீடியோ காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அழகா இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம பார்த்து ஒரு விஷயமா பண்ற. ஒரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அதையும் மீறி தான் எடுக்கிறோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க. சரி ஓகே, நான் வந்து கேசரி வந்து ரெடி ஆனதுமே அப்புறம் வந்து ஹரிக்கு எடுத்து போய் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேசரி எடுத்து போய் கொடுத்தேன். ஆனால் வந்து ஹரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வந்து நான் காமிக்கல. அவங்க வீடியோ கால் இருந்தாங்க. கேசரி மட்டும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நான் வந்துட்டேன். ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு திருக்கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து நல்ல வைபா வந்து இருந்துச்சு. ஃப்ரைடே ஈவினிங் வந்து நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் பர்த்டே அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து வீட்டுக்கு போனதே வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்தது. திருக்கல்யாணம்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அங்கே இருந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு, பசங்க வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். Swami is getting married. God is getting married. God is getting married. Yeah. Alright. How could God get married? Yeah. God is like a human. But he's invisible. Nobody could see him. Yeah. How could he get married when he's invisible? Swami செல்ல இருக்குல்ல. I think there's a other person that's like invisible. Which person? I don't know. God, is that true? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தினா அப்படி சொன்னே கொண்டு தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய். நீடா பாய் சொல்லு. பாப்பா நீ பாய் சொல்லு. Bye. டாடி பாய் சொல்லு. Bye bye. Bye bye.